எல்லாத்துக்கும் மாலை வணக்கம்ங்க. நான் குடுத்த லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சின்ன ஒரு அப்டேஷன். அதுக்கப்புறம் நாளத்தோட லெவல்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். நான் வந்து 26,014 பிரேக் ஆன அப்சைட்ன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 26,080ல ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் 26,180 வரைக்கும் போயிருக்கு சார். 100 பாயிண்ட் மேல வந்திருக்கு. இது வந்து நிஃப்டியோட பொசிஷன். பேங்க் நிஃப்டி 59,124 பிரேக் ஆனான்னு சொல்லியிருந்தேன். பட் ஓப்பன் ஆகும்போது 59,248. அதிகபட்சம் 59,381 வரைக்கும் போயிருக்கு சார். 133 பாயிண்ட் வந்திருக்கு. இதே மாதிரி சென்செக்ஸ் 85,086 பிரேக் பண்ண அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 85,214.46 ஓப்பன் ஆயிருந்திருக்கு. அதிகபட்சம் 85,601 போயிருக்கு. 387 பாயிண்ட் சார். இது வந்து நான் முன்னாடி கொடுத்த லெவல் இன்னைக்கு ஒர்க் ஆனது வருது. மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரியே சார் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸ்லோ மூவ்மெண்ட் தான் சார் இருக்கு. மார்னிங் ஒரு ½ அன் அவர் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு. திரும்ப அதுக்கப்புறம் அதுலேயே தான் சைடு வேஸ்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் ஒரு ½ மணி நேரம் 3/4 மணி நேரம் மட்டும் தான் சார் இருக்கு. இது கண்டினியூவாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மந்த் எண்ட் முடிஞ்சு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆஷுவல் நார்மல் வந்துடும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததை வச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கோட லெவல் சார் நிஃப்டி வந்து 26,210 பிரேக் ஆன அப்சைடு, 26,070 பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் சைடு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 59,415 பிரேக் ஆன அப்சைடு, 59,185 பிரேக் ஆன டவுன் சைடு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 85,729 பிரேக் பண்ண அப்சைடு, 85,275 பிரேக் பண்ண டவுன் சைடு. இது நாளைய லெவல் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் மூமெண்டம் இல்லை. ரெண்டாவது நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி டே வேறு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. குவான்டிட்டி வந்து சேம் சைஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பெரிய லெவலில் ட்ரேட் பண்ண வேண்டாம் சார். நான் இது என்னோட பர்சனல் வியூ. நான் கொடுக்குறது எல்லாமே வந்து லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்னோட கம்பேரிஷன் செக் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுறேன். புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ரீச் ஆகும். டைம் டிலே ஆகி வந்தால் யூஸ் இல்லை. நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.